அன்பர்களே, பாஜகவின் அதிரடி முதல்வர்கள் பட்டியலில் யோகி ஆதித்யநாத், ஹிமந்த் பிஸ்வ சர்மா வரிசையில் மேற்கு வங்கத்தின் சுவேந்து அதிகாரியும் இடம் பிடித்துள்ளார். பாஜக ஒவ்வொரு மாநிலத்திலும் வெற்றி பெறும்போது அந்த மாநிலத்திற்கு அந்த மாநிலத்தை வழிநடத்த தகுதியானவர்களை முதல்வர்களாக நியமித்து வருகிறது. உத்தரப்பிரதேசத்தில் ரவுடிகளின் ராஜ்யம் தலைதூக்கிக் கொண்டிருந்தது. உத்தரப்பிரதேசத்தை சரி செய்வதற்காக யோகி ஆதித்யநாத் முதல்வராக்கப்பட்டார். அதிரடி நடவடிக்கையால், தடாலடி வேலைகளால் உத்தரப்பிரதேசத்தில் ரவுடியிசம், குண்டகளின் ஆதிக்கம், அட்டகாசம் அடக்கப்பட்டது. உத்தரப்பிரதேசம் அமைதியின் வழியில் திரும்பியது. அசாமில் வங்கதேசத்திலிருந்து நுழைந்தவர்களின் அட்டகாசம் அதிகமாக இருந்தது. அசாமை கைப்பற்றிய பாஜக ஹிமந்த் பிஸ்வ சர்மாவை அசாம் முதல்வராக்கியது. அந்நிய ஆக்கிரமிப்புகளை அகற்றி துரத்தி அசாமை அமைதி பாதைக்கு கொண்டு வந்தார். இரண்டாவது முறையாக மீண்டும் அவரே வெற்றி பெற்றார். பாஜக மேற்கு வங்கத்தை எப்படியாவது வெல்ல வேண்டும் என்று பலகாலமாக திட்டமிட்டு வருகிறது. காரணம் என்னவென்றால், பாரதத்தின் எல்லை இருக்கும் பகுதியில் ஒன்று மேற்கு வங்கம். வங்கதேசத்துக்கும் மேற்கு வங்கத்துக்கும் இடையில் தடுப்பு வேலி அமைப்பதற்கு கூட அந்த அரசு இடம் கொடுக்க மறுத்தது. அந்நிய தேசத்திலிருந்து ஊடுருவி வந்தவர்களுக்கு இடம் கொடுத்து ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு மற்றும் அவர்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து அவர்களை குடிமகன்களை போல் மாற்றியது. இதன் விளைவு மம்தா பானர்ஜி தொடர்ந்து முதல்வராக இருந்து வந்தார். திட்டமிட்டு மேற்கு வங்கத்தை கைப்பற்றிய பாஜக மேற்கு வங்க முதல்வராக சுவேந்து அதிகாரியை நியமித்தது. சுவேந்து அதிகாரி சிங்கத்தின் குகைக்குள் சென்று சிங்கத்தின் பிடாரி மயிரை பிடித்து உலுக்குவதைப் போல மம்தா பானர்ஜியை நேருக்கு நேராக எதிர்கொண்டு அவருக்கு எதிராக சட்டமன்றத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தொடர்ந்து அவர் முதல்வராக நியமிக்கப்பட்டார். முதல்வராக நியமிக்கப்பட்டதும் அவருடைய அதிரடி வேலைகள் துவங்கியது. எல்லையில் வேலி அமைப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட மத அடிப்படையிலான இலவச திட்டங்கள் இந்த மாதத்துடன் நிறுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வீட்டில் இருக்கும் பெண்களுக்கும் மாதம் 3000 ரூபாய் வழங்கும் திட்டத்தில் கையெழுத்திட்டுள்ளார். மேற்கு வங்க பெண்கள் பேருந்துகளில் இலவச பயணம் செய்வதற்கான வழிவகையும் செய்யப்பட்டுள்ளது. அடுத்த கட்டமாக மேற்கு வங்கத்தில் ஊடுருவியுள்ள அந்நியர்களை, வெளிநாட்டவர்களை, வங்கதேசத்தவர்களை, ரோஹிங்கியாக்களை வெளியேற்றும் பணியில் சுவேந்து அதிகாரி இறங்கியுள்ளார். மிகச்சிறந்த மக்கள் தலைவனாக பாஜகவின் அதிரடி முதல்வர்கள் பட்டியல் யோகி ஆதித்யநாத் மற்றும் ஹிமந்த் பிஸ்வ சர்மாவுக்கு அடுத்த இடத்தை சுவேந்து அதிகாரி பிடித்துள்ளார். மிகவும் சிறப்பாக மேற்கு வங்கத்தை வழிநடத்தி தீவிரவாதிகளின் பிடியிலிருந்து மேற்கு வங்கத்தை விடுவிப்பார் என்று மக்கள் நம்புகிறார்கள். தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.
காங்கிரஸ்